வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் தாங்க. ரெடி மிக்ஸ். இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்காமல் ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன் 5 கிராம் பொடி மட்டுமே சேர்த்து 1 கப் சூப் தயார் செய்து குடிக்கலாம். இது ஆட்டுக்கால் சூப் மாதிரியே அதே சுவையில் சைவ ஆட்டுக்கால் சூப்புங்க. இந்த கிழங்கோடைய வீரியம் இது எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்குது, இதை எப்படி முறையாக சூப் கொதிக்க வைக்கணும், அதுவே ஒரு தனி முறை. மேலும் இதை எந்த வேளையில் குடிக்கணும், இதில் என்னெல்லாம் பொருள் சேர்த்துருக்குறோம். ஏன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு ரொம்ப வீரியம் மிக்கது, அதை நம்ம அப்படியே கொதிக்க வச்சு குடிச்சிட முடியாது. அதனால் அது கூட சேர்க்கிற பொருட்கள் இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். தேவைன்னா ஆர்டர் பண்ணி வாங்குங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். முடவாட்டுக்கால் கிழங்கு பார்க்காதவங்க பார்க்கலாங்க. இது ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும். அதோடைய ரோமங்கள் மாதிரி அது மேலே பாருங்கள், அந்த முடிகள் இருக்குது. இதை இந்த மலை பிரதேசங்களில் பாறை இடுக்குகளுக்கு நடுவில் விளையுது அப்படின்றாங்க. அதாவது ஏர்வாடி, ஏற்காடு இது போல் குளிர் பிரதேசங்களில். அதனால் நம்ம ஊரில் அந்த பக்கம்லாம் விளையுது. இப்போ இந்த முடவாட்டுக்கால் சுத்தம் பண்ணுற முறை ரொம்ப முக்கியங்க. அது மேலே இருக்கிற அந்த ரோமங்கள்லாம் நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு அது போல் பிளெயினாக தெரியும். இந்த கிழங்கை பாருங்கள், உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. உள்ள இஞ்சி மாதிரி இருக்கும், அப்படியே செதிலாக வரும். அந்த கிழங்கு தான் நமக்கு தேவை. வெளியில் இருக்கிற தோலோடு நாம் உள்ளுக்கு எடுத்துக்க பயன்படுத்தக்கூடாது. இந்த தோலும் அந்த ரோமங்கள் இருக்குல்லையே, அந்த தோலை கொதிக்க வச்சு இந்த தோல் நோய் இருக்கிறவங்க அதை மேல் ஊற்றி குளிக்கலாம்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றிய பதிவு நான் தனியாக போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த இந்த கிழங்கை சுத்தம் பண்ணுறதே ஒரு ட்ரிக் இருக்குது. என் பையனும் என் கணவரும் இது ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த தடவை நான் கூடுதலாக இந்த சூப் மிக்ஸ் செய்தேன். நிறையா பேர் ஆர்டர் கேட்டிருந்தாங்கன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம வெட்டி எடுத்து அந்த செதுலாக வருது பாருங்கள், அந்த பக்கத்தில் தோலை எடுக்கக்கூடாது. அந்த கிழங்கை திருப்பி வச்சு இன்னொரு புறமாக நம்ம தோல் எடுத்தோம்னா தோல் மட்டும் வரும், அந்த செதில்கள் வராது. அதனால் இது போல் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நாம் இது போல் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக தோல் எடுக்க வரும். இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அந்த தோல் அப்படியே செதிலாக வெட்டி எடுத்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க கிழங்க. இது போல் தோலை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் அலசி எடுக்கணுங்க. ஏன்னா இதெல்லாம் மண் அதிகமாக இருக்கும். அதனால் முழுசாக தண்ணியில் ஒரு 2-3 தடவை போட்டு தண்ணி சுத்தமாக பளிச்சுன்னு ஆகிற வரைக்கும் அலசி எடுத்துருங்க. அது ரொம்பவே முக்கியமானது நமக்கு. இதை பொடிசாக நறுக்கி போட்டு காய வைக்கலாம். நாங்கள் துருவி போட்டு காய வச்சாச்சு. ஏன்னா இது ஒரு 2 கிலோ கிழங்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த 2 கிலோ கிழங்கை துருவி போட்டு காஞ்சி எவ்வளோ கிடைக்கிது, அதுக்கு தேவையான சேர்மான பொருட்கள் நான் சொல்ல போகிறேன். வீட்டில் குறைவாக செய்து பார்க்கணுன்னா இதே அளவுகளை நீங்கள் குறைச்சி அந்த பொருட்களுடைய அளவை வகுத்து எடுத்து செய்யுங்க. தனித்தனியாக அதுக்கான லிஸ்ட்டு கேட்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம இது போல் துருவி எடுத்துட்டா எப்படி செதிலாக வருது பாருங்கள். இதே போல் எல்லாத்தையும் துருவி எடுங்க. துருவி எடுக்கிறதுக்குள்ளே அதோடைய நிறம் மாற ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி பொன்னிறமாக வருது பாருங்கள். இந்த நிறத்தில் தாங்க அது காஞ்சி வரும். மேலும் இதை வீட்டுக்குள்ளேயே காய போடலாங்க. இதை வெயிலில் வச்சு காய போடணும்னு அவசியம் கிடையாது. காஞ்சிரும், 2 நாளில் காஞ்சிரும். நான் வீட்டுக்குள்ளேயே தான் காய போட்டேன். எல்லாமே நான் மோஸ்ட்டாக நிழல்லே உணர்த்துறது தான். இப்போ இதையே ஒரு 2 நாள் நல்லா அப்படியே உணர விட்டுட்டு பெரிய துணியில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே பொலன்னு பேப்பர் மாதிரி காஞ்சி வந்துடும். நீங்கள் பாட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் போடுறேன்னு வெயிலில் போட்டு விட்றாதீங்க, காற்றுக்கு பறந்துடும். வெயிலில் போடுறீங்கன்னா காய வைக்கலாம், அது மேலே ஒரு துணி போட்டு காய வைங்க. இதற்கு இஞ்சி ஒரு 400 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இதில் நான் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் முதல் கொண்டு சேர்த்து பொடி செய்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எதையுமே சேர்த்து இதை சூப்பு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பொடி மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சா போதும். 400 கிராம் இஞ்சி துருவி எடுத்து காய வச்சாச்சு. பூண்டு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது மலைப்பூண்டுங்க. இந்த மலைப்பூண்டில் கொஞ்சம் சின்ன சைஸ், அந்த நிறம் பார்த்தா தெரியுது பாருங்கள். இது போல் பூண்டு சேர்த்தா இன்னுமே நல்லது தான். அதனால் பூண்டு ஒரு 300 கிராம் எடுத்து அலசி தோலோடு தான் இடித்து அதையும் காய வச்சாச்சு. இடித்து போடலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் அரைச்சியும் நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் தாங்க நான் இடித்து சேர்த்துருக்குறேன். ஏன்னா இந்த கிழங்குக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து தான் சூப் வைப்போம். அதனால் நான் சின்ன வெங்காயமே சேர்த்து இடித்து காய வச்சுருக்கிறேன். நம்ம எடுக்கிற அளவுக்கு 400 கிராம் சின்ன வெங்காயம் போதும். நான் 500 கிராம் சின்ன வெங்காயம் இடித்து காய போட்டு வச்சுருக்கிறேன். மேலும் இது கூட கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே. புதினா இலையாக நீங்கள் காய போட்டுடலாம். கொத்தமல்லி காம்புகளை மட்டுமே எடுத்து அலசி நல்லா இடிச்சிட்டு காய போட்டு வைங்க. அது சீக்கிரமாக காயும், அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி காம்புகள் தான் நமக்கு அதிகமான சத்துக்களும் கொடுக்கக்கூடியது. அந்த வாசம் போதும் நமக்கு. இதையெல்லாம் வெயிலில் காய வச்சாச்சுங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே காய வச்சு எடுத்தாச்சு.
இப்போ பாருங்கள், இஞ்சி எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. சின்ன வெங்காயம் காய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சுங்க, நல்லா காஞ்சி வர்றதுக்கு. அப்போ தான் நம்ம பொடி அரைச்சோன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும், நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இது கூட நான் காய வச்சு சேர்த்த பொருள் பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழ தோல். ஏன்னா எங்கள் அம்மா இதெல்லாம் சேர்த்து பொடி வந்து செய்ய சொன்னாங்க. ஏன்னா இந்த பொடி, இந்த சூப்பில் நம்ம தக்காளியோ புளியோ வந்து கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. மூலிகை சூப்புக்கு கூட புளி சேர்க்கக்கூடாது. அதனால் இதில் வந்து எலுமிச்சைப்பழத்தோல் அந்த சிறு புளிப்பு சுவைக்காக, அந்த சுவை கூட்டி கொடுக்கும் நமக்கு. ஏன்னா முடவாட்டுக்கால் வந்து நல்ல விறுவிறுப்பு தன்மை, அது துளி தாங்க சேர்க்கணும். ஒரு சின்ன துண்டு கிழங்கு வச்சு ஒரு அண்டா சூப் காய்ச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. 2 கிலோ கிழங்கு காய்ஞ்சு ஒரு 200 கிராம் அளவுக்கு கிடச்சிதுங்க. அதற்கு 400 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன். 100 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, வரமல்லி, தனியா வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு நல்ல தரமான மிளகாய் இருக்கணும். அந்த மிளகு 450 கிராம், இதுதான் மிகச்சரியாக இருக்கும். இதில் குறைச்செல்லாம் நீங்கள் சேர்க்க முடியாது இந்த அளவுக்கு. அதனால் 450 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு சீரகம் தேவைப்படும். அளவுகள் எல்லாமே வீடியோ பார்த்து நோட் பண்ணுங்கங்க, அப்போ தான் மிகச்சரியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்கன்னா அதில் பாதி இருக்கும், பாதி இருக்காது. வீடியோவில் சொல்கிற அளவுக்கு தெளிவு இருக்காது. 400 கிராம் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் 400 கிராம். இதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் இந்த மட்டன் ஆட்டுக்கால் சூப்புக்கு இணையாக வந்து சேர்க்க போகிறோம். 50 கிராம் அளவுக்கு சுருள் பட்டை, 10 கிராம் அளவுக்கு பிரிஞ்சி இலை, 35 கிராம் அளவுக்கு இந்த லவங்கம், இதெல்லாமே எடுத்துக்கோங்க. நான் வீட்டிலேயே எப்போவுமே மஞ்சள் வாங்கி அரைச்சி வைக்கிறது தாங்க. ஏன்னா இதை தான் நான் ஆர்டருக்கு செய்கிற எல்லா பொருளுக்கும் செய்வேன். இந்த பொடியும் ஆர்டருக்கு கொடுக்குறேன். அதில் ஒரு 100 கிராம் மஞ்சள் தூள், சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு கல்லுப்பு. இந்த பொடி பாருங்கள், இஞ்சி 400 கிராம் காய வச்சேங்க. அந்த 400 கிராம் இஞ்சி பொடி பண்ணால் 30 கிராம் தாங்க வந்துச்சு. அப்போ நம்ம கடையிலெல்லாம் இந்த பொடியெல்லாம் வாங்குகிறோம் பாருங்கள், எவ்வளோ தூரம் கலப்படம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நானும் கடையில் வந்து வாங்கியிருக்கிற ஆர்கானிக்குன்னு, ஆனால் நம்ம வீட்டில் அரைச்ச அந்த வாசனை சுவை வந்து அதில் இல்லைங்க. அதே போல் பூண்டு, வெங்காயம் அரைச்சி எடுத்தாச்சு. காய வச்ச புதினா, கொத்தமல்லி 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிள்ளை காய்ஞ்சது 50 கிராம் கருவேப்பிள்ளை. மேலும் வந்து இந்த 30 கிராம் அளவுக்கு எலுமிச்சம் தோல், 20 கிராம் வெந்தயங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 பொருள் நாம் வந்து இதில் சேர்த்துருக்குறோம். எல்லாமே முறையாக நான் அளந்து எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் அடுத்தடுத்து வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பொருளையுமே மிதமான தீயில் வச்சு வறுக்கணுங்க. ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, எதுவுமே தீஞ்சு போயிடக்கூடாது. நல்லா சூடு ஏறணும், அவ்வளோதான். அப்போ தான் வண்டு பிடிக்காமல் நீண்ட நாள் இருக்கும். பருப்பு வகைகள்லாம் உளுந்து, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்து எடுங்க. அதே போல் தனியாக வறுத்து எடுத்துருங்க. சோம்பு, சீரகம் அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்கலாம். மிளகு ரொம்ப நேரம் வறுபடக்கூடாது. ஏன்னா மிளகு ரொம்ப நேரம் நீங்கள் வறுத்தீங்கன்னா அது கசப்பு தன்மை வரும். மிளகு நல்லா சூடாகணும், அவ்வளோதான். ஒரு 10 செகண்டு அதை நல்லா போட்டு பெரட்டி எடுங்க. அது சூடு தெரிஞ்சதும் கைக்கு எடுத்து கொட்டி வச்சிடலாம். இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காயெல்லாம் சேர்க்கக்கூடாது. இதை அப்படியே சூடு ஏற்றி எடுத்துருங்க. அதே போல் கொத்தமல்லி காஞ்சது, புதினா அதையுமே சூடு ஏற்றிடணும். வெந்தயம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. உப்புமே அந்த கடாய் சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஈரம் இருக்கக்கூடாது உப்பில். அதே போல் அந்த கடாய் சூட்டில் மஞ்சள் தூள் வறுத்து எடுத்துக்கணும். இந்த எலுமிச்சத்தூளையும் எல்லாத்தையுமே அந்த சூடு ஏற்றி எடுத்துடணுங்க. இஞ்சி பொடியிலேருந்து அந்த பூண்டு, வெங்காயம் எல்லாமே நான் வந்து இது போல் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்கிறேன் எல்லாத்தையுமே. மெஷினில் கொடுத்து நான் எதுவுமே அரைக்கிறது இல்லைங்க. இட்லி பொடி முதல் கொண்டு நான் ஆர்டர் கொடுக்கறது. அதனால் சிறு குறக்குறப்பு இருந்தால் போதும். அது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2.5 கிலோ பொடி வரைக்கும் வந்துச்சு. ஏன்னா இது நிறைய ஆர்டர்ஸ் இருக்குன்றதுனால நான் இந்த தடவை அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணேன். அதுவும் இப்போ தான் நான் இதை வந்து முறையாக பொடி வந்து வீடியோ போடுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிழங்கு எப்படி சூப் செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், பூண்டு, வெங்காயம் 1 கிலோவுக்கு மட்டும் நான் பூண்டு, வெங்காயம் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட பூண்டு இல்லாமல், வெங்காயம் இல்லாமல் இட்லி பொடி, சூப் பொடியெலாம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நான் எப்போவுமே 2 பேட்சாக அரைச்சி வைப்பேன். இப்போது இந்த 1 கிலோ பொடிக்கு ஒரு 15 கிராம் அளவுக்கு பூண்டு பொடி, 50 கிராம் அளவுக்கு வெங்காய பொடி அதை வந்து சேர்த்து நான் கலந்துக்கிறேங்க. தனித்தனியாக கொட்டி எடுத்து வச்சாச்சு. வித் ஆனியன் கார்லிக், வித்தவுட் ஆனியன் கார்லிக் 100 கிராம் பேக்ஸ் கொடுக்குறேன். 48 நாளுக்கு சாப்பிடணும் அப்படின்னா 250 கிராம் பேக் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மண்டலம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை முறையாக எப்படி சூப் வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 2 கப்பு சூப் வைக்க போகிறேன். அதாவது 200 ml ஒரு கப்பு, 200 ml தண்ணி 2 கப்பு ஊற்றிட்டு கூடவே 3/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். நீங்கள் 1 கப்புக்கு வைக்கிறீங்கன்னா 1.5 கப்பு தண்ணீர் சேருங்க, 300 ml சேருங்க.
டீஸ்பூனில் 1 ஸ்பூன் பொடி தாங்க ஒரு கப்புக்கு அளவு. அதுக்கு மேலே போடக்கூடாதுங்க. 5 கிராம் தான். அதனால் 100 கிராம் வாங்கினீங்கன்னா 20 நாளைக்கு நீங்கள் இந்த சூப் செய்யணும் ஒருத்தருக்கு. இப்போ நான் 2 ஸ்பூன் பொடி போட்டிருக்கேன், அதாவது 10 கிராம் போட்டிருக்கிறேன். மிதமான தீயில் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. இந்த 2.25 கப்பு கொதித்து 2 கப்பாக சுருங்கி வரணும். இப்போ பாருங்கள், கூடவே ஆர்டருக்கு தேவையான பிரண்டை நெல்லிக்காய் தொக்கு. இந்த வாரம் இந்த ஆர்டர் அதிகம். பிரண்டை நெல்லிக்காய் தொக்கு, அதே போல் இந்த திரிகடுக கருப்பட்டி க்யூப்ஸு நான் வீடியோ போட்டிருந்தேன். அது வீடியோ குறைவாக போனாலும் நிறைய பேர் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. இது நிறையாவே இதை செய்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இதில் இன்னும் வெரைட்டி செய்யணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆர்டர் தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஆர்டர் பண்ணலாம். நிறைய மூலிகை பொருட்கள் நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது பாருங்கள், நல்லா கொதித்து 2 கப் அளவுக்கு சுருங்கிடுச்சிங்க. தண்ணி வடிகட்டிடுங்க. ஏன்னா அதில் பருப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சின்ன சின்ன திப்பிகள் இருக்குது. வேணும்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பு முதல் கொண்டு எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு, அப்படியே பருகலாம். இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட்டு குடித்தாதான் அந்த முடவாட்டுக்காலோடைய விறுவிறுப்பு தன்மை நமக்கு தெரியாது. ஏன்னா கிழங்கா கொதிக்க வச்சாலே 50 நிமிஷம் நம்ம கொதிக்க வைப்போம். இதை குடிக்க வேண்டிய நேரம் காலை வேளையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நாம் இதை எடுத்துக்கலாம். 4000 நோய்க்கு மருந்துன்றாங்க. முக்கியமாக மூட்டு வலி, முடக்குவாதம், உடல் வலி, இது போல் நோய்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகவே இருக்குது. தினசரி பருகலாம். முடவாட்டுக்கால் அதிகம் சூடு நிறைந்தது. அதனால தான் நாம் இது போல் பருப்பு வகைகள் மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து இந்த சூப் பொடி தயார் செய்கிறோம். ஒரு ஸ்பூனில் 5 கிராமில் 2 கிராம் இந்த முடவாட்டுக்கால் பொடி சேர்றதே ரொம்ப வீரியம் தான். உங்களுக்கு இந்த முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் கொடுங்க. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணுங்கள். வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் அதே எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி.